ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இந்த புளி சாதம் எல்லாருடைய ஃபேவரட் இல்லைங்களா? புளி சாதம் கலக்கிறதுன்றது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புளி சாதம் கலக்கிறதும். அது எப்படி கலக்கிறதுன்றது தான் இப்போ நான் காமிக்கிறேன். நல்ல ஒரு சாதத்தை பேசினில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு இன்னும் பெரிய பேசின் போடணும்னு நினச்சேன். சடனாக எடுக்கிற வீடியோ, அதனால் இந்த பேசின்லேயே போட்டுட்டு புளிக்குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நம்ம சேனலில் இருக்குது புளிக்குழம்பு, அதையும் போய் பாருங்கள். நிறைய இருக்குது புளிக்குழம்பு டிப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி புளி காய்ச்சலை அந்த ஆறின சாதத்தில் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ரெண்டுமே ஆறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொறுமையாக கீழேந்து தோண்டி தோண்டி எடுத்து கலரி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலர்றதுல தான் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கைக்கு க்ளவுஸ் போட்டுன்ட்டு கையாலே கலருவாங்க. அது வந்து ரொம்ப நிறைய இருந்ததுன்னா கையால் கலரலாம், கொஞ்சமாக தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல வந்து ஒரு கரண்டி இல்லை நல்லா போட்டுன்ட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா புளிக்குழம்பு இந்த மாதிரி ஊற்றி கலரணும். ஸோ புளிக்குழம்பு எடுக்கும்போது மேலே வந்து எண்ணெய் மிதந்துன்னு இருக்கும் அந்த குழம்பு கடாயில். ஸோ அதை நல்லா கலரி விட்டுட்டு எண்ணெயோடு சேர்ந்து எடுங்க, மேலட்ட எடுக்காதீங்க குழம்பு எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி கீழேந்து திருப்பி 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 போட்டு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொடி, பாதி பொடியை குழம்புலே போட்டுடணும், மீதி பொடி இந்த மாதிரி கலக்கும்போது போடணும். இது என்னெல்லாம் போட்டிருக்கு இந்த பொடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மிளகா, தனியா, வெந்தயம், பெருங்காயம், 4 மிளகு, 2 சீரகம். மிளகு சீரகம்லாம் நம்ம விருப்பம்தான். கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மிளகா, தனியா, பெருங்காயம், வெந்தயம், இதுதான் பேஸு. மற்றதெல்லாம் நம்ம இஷ்டம். இந்த மாதிரி நல்லா கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பொடி போட்ட உடனே கோவில் புளியோதரனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? காலையில் நம்ம அவசர அவசரமாக பசங்களுக்கு லஞ்ச் கட்டும்போது இந்த மாதிரி செய்யலாம். நம்ம சாதாரண புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுட்டு இந்த பொடியை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தூவினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான கோவில் புளியோதரை ரெடி. இது மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. சில குழந்தைகளுக்கு அந்த காரம் வந்து ஈக்குவலைஸ் ஆகணும். இதுக்கு சூப்பரான தொட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க. சிப்ஸே வந்து போட்டுக்கலாம், அப்பளம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா ஒரு நறுக்கிட்டு ஒரு காரப்பொடி போட்டு தாளித்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் இருக்கும். புளி சாதம், உருளைக்கிழங்கு யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு வெளியில் போய் ஒரு ஹோட்டல், சூப்பரான ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ரிவ்யூ பண்ணுற வீடியோ போடுறேன். ஒரு சிறுதானிய ஹோட்டல் ஒன்று வந்து போட்டிருக்கேன், இன்னொன்று இருக்குது. அது எங்கே இருக்குது, அங்கே எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.